ஹாய் கைஸ், இந்த ஈவெண்ட் வந்திருக்குற இந்த ஈவெண்ட்டை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்பின் போடுறேன். சரி, அந்த வாலுக்கும் அந்த வால் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் வண்டி போட்டேன், அதுவும் அந்த உட்பேக்கருக்கும் தான் நான் ட்ரை பண்ணினேன். அதேமாதிரி நினச்ச மாதிரியே விழுந்துச்சு. லக்கி வந்து ஆல்ரெடி நான் 68 வச்சுருந்தேன். இப்போ வந்து சும்மா போடுவோமே, இது டோக்கன் தான் 1,00,000க்கு மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். 1000 போட்டேன். அப்புறம் சரி 1000 போட்டால் மனசு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படியே 10,000 போட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த நினச்ச மாதிரியே அந்த வால் விழுந்துச்சு பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட் டாப்பில் விழுந்துடுச்சு. சரி, இப்போ நம்ம எத்தனை வால் இருக்குதுன்னு கூட நான் பார்க்கல இது வரைக்கும். நான் இருங்க உள்ளே போய் பார்ப்போம். வெளியில் கண்ணா உள்ளே வெப்பனுக்குள்ளே போயிட்டு கிரெனேடு எத்தனை 1 2 3 6 இருக்குங்க. 6 இருக்குது. அதில் ஒரே ஒரு வால் தான் நான் டாப்அப் பண்ணி எடுத்தது. அதுவும் அந்த டாப்அப் பண்ணது ஒரே ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே விழுந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பின்னு இல்லை, 2-3 ஸ்பின்னுக்கு அப்புறம் விழுந்துச்சு. அது ஃபஸ்ட்லேயே ஒரு வால் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ தான் ஈவெண்ட் வந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் நம்ம ஸ்பின் போட்டு எடுத்துட்டோம். நம்ம மொத்தம் இப்போதைக்கு 6 வால் இருக்குது. இந்த வாழை நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த உட்பேக்கர் இருக்குதுல்ல, உட்பேக்கர் ஸ்பின் போடலான்ட்டு உள்ளே போனேன். சரி, உட்பேக்கர் தான் நம்ம இப்போ வால் எப்படியோ எடுத்துட்டோம். உட்பேக்கர் இப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு உட்பேக்கர் ஸ்பின் போடுவோம். இப்போ லக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலையே, ரெக்கார்ட் ஆகிட்ருக்கான் ஆகுது. லக்கி வந்து 84 இருக்குது. இப்போ பாருங்கள். கைஸ், விழுந்துடுச்சா? உள்ளவில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பின் போட 95 தாங்குது. 1000 போட்டு போனோம். நம்ம எதுக்கு போட 1000 போடு 1000 போடு ஒழிஞ்சிப்போம். கரும்பு பிடிச்சிது கொடுத்துட்டாங்கப்பா. ஒரு வேளையிலேருந்து அந்த நம்ம உட்பேக்கரை எடுத்துட்டோம். நீங்கள் இந்த உட்பேக்கரும் வாழை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? பாய் கைஸ்.